வணக்கம் என் பேர் தருண் திவாரி and welcome to physics wala. இன்னைக்கு நம்ம படிக்க போறது ஒரு very important chapter, I mean topic, and அந்த டாபிக் வந்து புக்ல இருக்கிற மாதிரி நம்ம படிப்போமா அப்படின்னு பார்த்தா புக்ல மட்டும் படிச்சீங்கனாலே கன்ஃபியூஷன் நிறைய வரும் and questions கேட்டா உங்களால சால்வ் பண்ண முடியாது. NCERT சொல்றேன். NCERTல மட்டும் நீங்க அந்த இந்த டாபிக்கை நீங்க படிச்சீங்க ரெகுலேஷன் அப்படின்னா உங்களால question solving அவ்வளோ எஃபெக்டிவா பண்ண முடியாது. ஏன்னா இதுல NCERTல இவ்வளவு தான் கொடுத்துருக்காங்க, ஒரு பேராகிராஃப், ஒரு 2 பேராகிராஃப்ல முழுசா முடிச்சிட்டாங்க, இத்தனோட ஒரு ஹாஃப் பேஜ்ல. ஆனா ஹாஃப் பேஜ்ல முடிக்கிற அளவுக்கு இந்த டாபிக் கிடையாது. இது ஒரு பெரிய டாபிக், சரிங்களா? ஒரு ரொம்ப பெரிய டாபிக். ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு நம்ம படிக்கலாம். எஸ், குட் ஈவினிங். குட் ஈவினிங் நித்யா, வெரி குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நம்ம படிக்க போறது என்னது? வாட் இஸ் தட்? உங்களோட thumbnail நீங்க பார்த்திருப்பீங்க, ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன். எஸ், லாஸ்ட் முடிக்க போறோம். ஸோ இந்த ரெகுலேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு லெக்சர் வரும்னு நினைக்கிறேன். அதோட இல்ல 2 லெக்சர் வரும். ஸோ எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் முடிஞ்சிடும். பட் இந்த டாபிக் நீங்க NCERTல மட்டும் படிச்சா பத்தாது, நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. இதை வந்து நாம ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்டர்ல நம்ம படிக்க போறோம். அதனால பொறுத்திருந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுல நிறைய நோட்ஸ் வரும், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ், ஹாய் ஹாய் கிருத்தி, ஹாய், ஹலோ. ஸோ விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு போச்சு இல்லையா? இனிமேல் நெக்ஸ்ட் என்ன ஹாலிடே இருக்கு நம்ம யோசிக்கலாம். அடுத்து எப்போ லீவ் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கலாம் இல்லையா? ஸோ எஸ், நம்ம இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி பேட்ச், சம்மரன் நீட் பேட்ச் PW ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. சம்மரன் நீட் பேட்ச் அப்படின்னு சம்மரன் நீட்னு சொல்லிட்டு சர்ச் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, ஹாய் ஹாய் ஹாய். சம்மரன் நீட் பேட்ச்ல ஐ மீன் சர்ச் பாக்ஸ்ல போடுங்க. போட்டோன்னா உங்களுக்கு நம்மளோட அலெக்ஸ் சரோட ஃபேஸ், அழகான ஒரு ஃபேஸ் நம்மளுக்கு முன்னாடி வரும். அதில் ஃப்ரீ எக்ஸ்ப்ளோர், ஃப்ரீ என்ரோல் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக என்ரோல் பண்ணிட்டு உள்ள எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வரும். அதில் அது கூட நீங்கள் வேண்டாம், நீங்கள் கிளாஸஸ்க்குள்ளே டேரெக்டாக போய்க்கலாம். நீங்கள் போனீங்கன்னா உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் வந்துடும். அதில் உங்களோட பெஸ்ட் ஃபேவரட் இருக்கிறதுலே ஃபேவரட்டான ஒரு சப்ஜெக்ட் என்னது? ஜுவாலஜி இல்லையா? ஸோ ஜுவாலஜி அப்படிங்கிற ஒரு ஃபேவரட் சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்துடும். அந்த சப்ஜெக்ட் வந்து அதை கிளிக் பண்ணி உள்ள இருக்கிற வீடியோஸ் பாருங்க, உள்ள இருக்கிற நோட்ஸ் பாருங்க, அதை டிபிபி பாருங்க, அதை சால்வ் பண்ணுங்க இல்லையா? எஸ், சரி. ஸோ இன்னைக்கு இல்லை, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன படித்தோம்? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம படித்தது மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஹென்லிஸ் லூப் என்ன பண்ணுது, PCTல செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது, GFRனா என்ன, எப்படி கால்குலேட் பண்றோம், ஃபில்ட்ரேஷன் ஃப்ராக்ஷன்னா என்ன, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். DCTல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளையர், கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்ச், இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா? பட் இன்னைக்கு இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக், ஏன்னா ஒரே ஒரு டாபிக் தான் நீ கவர் பண்ண போறோம் 1.5 மணி நேரத்தில் அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு சின்ன பேராகிராஃப் மட்டும் நம்ம முடிக்க போறது கிடையாது. அந்த ஒரு சின்ன பேராகிராஃபே நம்மளுக்கு நிறைய எலாபரேட்டிவான டீட்டெயிலாக அழகா கொஸ்டின், எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட நான் வந்திருக்கேன். ஸோ அது அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம கிளியராக படிக்கலாம். ஏன்னா NCERTல படித்தா கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது அவ்வளோ கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்காது. அதனால இந்த டிஸ்கிரிப்டிவா படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கவனிச்சுக்கோங்க, நோட்ஸ் கண்டிப்பா எடுக்கணும் இந்த ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன்ல. சரியா? ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன். அதனால நோட் புக் எடுத்துக்கோங்க. அதுல நீங்க என்ன பண்ணுங்க, நோட் புக் எடுத்து அதுல நீங்க ஹெட்டிங் போட்டுக்கோங்க, இன்னைக்கு டேட்டை போட்டுக்கோங்க. எஸ், regulation of kidney function, regulation of kidney function. Yes, okay. All right, let's get started. So first, okay, regulation of kidney function la RAS அப்படிங்கறத நம்ம படிக்க போறோம். RAS அப்படினா என்ன? ராசா கிடையாது. RAS அப்படினா renin, angiotensin, aldosterone system. Renin, angiotensin and aldosterone system. Renin, angiotensin and aldosterone system. இதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம், RAS system அப்படிங்கிறது. சரி, சப்போஸ் எனக்கு என்ன ஆயிருச்சு,
சப்போஸ் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க, ஐயோ வேண்டாம் கடவுளே நான் உசுரோட இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியும், அதனால் வேண்டாம், நான் சாக வேண்டாம். சப்போஸ் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, XYZ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆனோன்னே அவங்க பாடியிலிருந்து பிளட் நிறைய லாஸ் ஆயிடுச்சு. பிளட் லாஸ் ஆனோன்னு என்ன ஆகும், பிபி குறைஞ்சிரும். பாடி ஃப்ளூயிட், நம்மளோட பாடியில் இருக்கிற ஃப்ளூயிட் வால்யூம் கம்மியானா, ஓகே, ஒருத்தருக்கு லெட்ஸ் சே ஒருத்தருக்கு என்ன ஆயிடுச்சு, ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனோன்னு என்ன ஆகும், பிளட் லாஸ் ஆயிடுச்சு. சரி, என்ன ஆயிடுச்சு, பிளட் லாஸ் ஆயிடுச்சு. இந்த பிளட் லாஸ் ஆகிறனால என்ன ஆயிடுச்சு, பிபி ட்ராப்டு, பிபி என்ன ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. பிபி கம்மியானோன்னே பேஷண்ட் என்ன ஆயிட்டாங்க, பேஷண்ட் அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க, அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. சரியா, பேஷண்ட் என்ன ஆயிட்டாங்க, அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. சரியா, எவ்வளோ பேசிக்லேருந்து நான் வரேன் பாருங்க, இதெல்லாமே NCERTல கொடுத்துருக்கா இல்லை, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். பாடி வால்யூம் கம்மியானா என்ன ஆயிடும், பாடி வால்யூம் கம்மியானா, சரி ஏன் பிபி ட்ராப் ஆகுது, ஏன் பிபி ட்ராப் ஆகுது, சரி நம்ம பாடி ஆக்சிடென்ட், நம்ம பாடியில் பாடி வால்யூம் கம்மி ஆகணும்னா உடனே பாடி வால்யூம் கம்மியானா என்ன நடக்கும், பாடி வால்யூம் கம்மியானா இட் வில் ரிசல்ட் இன் த low, I mean the blood which enters into the heart is becomes low. Blood entering the heart அது என்ன ஆயிரும், அது கம்மி ஆயிரும். so blood heart குள்ள enter ஆகுது, எந்த the blood which is entering the heart அது கம்மி ஆயிருச்சுன்னா என்ன ஆகும், அது கம்மி ஆச்சுன்னா cardiac output என்ன ஆயிரும், cardiac output கம்மி ஆயிரும். சரியா, cardiac output என்ன ஆயிரும், கம்மி ஆயிரும். yes or no, cardiac output கம்மி ஆயிரும். சரி, இப்போ cardiac output கம்மி ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், cardiac output கம்மியானோடனே the arteryல the pressure in the artery, pressure in the artery என்ன ஆயிரும், drop, கம்மியாயிருமா, ஆர்டரியில பிரஷர் கம்மியாயிருமா. ஸோ ஆர்டரியில பிரஷர் கம்மியானோன்னு ஆஸ் அ ரிசல்ட், இதோட ரிசல்ட் என்ன, இதோட ரிசல்ட் லோ பிளட் பிரஷர். இப்போ லோ பிளட் பிரஷர் என்ன ஆகும், ஆக்சிஜன் சப்ளை டு த டிஷ்யூஸ் என்ன ஆயிரும், ரெடியூஸ் ஆயிரும். ஆக்சிஜன் சப்ளை கம்மியாச்சுன்னா cells starts dying. Patient, okay, or we can say the brain, the oxygen supply to the brain is reduced, the oxygen supply to the brain is reduced, oxygen to the brain என்ன ஆயிரும், reduced, oxygen to the brain reduce ஆயிரும். அதனால patient will become unconscious, patient will become unconscious. இது அவ்வளோ 100% கரெக்ட்னு சொல்ல முடியாது, பட் நம்ம லெவலுக்கு இதுதான் ரியாலிட்டி. நம்ம நீ MBBS போய் படிக்கும்போது இதில் நிறைய பேசிக் டீட்டெயில்ஸ் நீ போய் படிப்ப, அதுக்கப்புறம் உனக்கு டிஃப்ரெண்ட் அதர் திங்ஸ் உனக்கு தெரிய வரும். இப்போதைக்கு இந்த பேசிக் லெவலில் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இந்த ஒரு இல்லஸ்ட்ரேஷன் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, அண்டர்ஸ்டாண்டிங்காக ஏன் பேஷண்ட் அன்கான்ஷியஸ் ஆகிறாங்க, ஏன் ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகுது, ஏன் பிளட் ப்ரெஷர் குறையுது, இதெல்லாம் தான். இப்போ இந்த பேஷண்ட்டை ரிவைவ் பண்ணணும், இந்த பேஷண்ட் என்ன பண்ணணும், ரிவைவ் பண்ணணும். இந்த பேஷண்ட்டை ரிவைவ் பண்ணணும்னா பாடியில் வால்யூம் அதிகமாகணும் இல்லையா, இந்த பேஷண்ட்டை என்ன பண்ணணும், சரி பண்ணணும். இந்த பேஷண்ட்டை கான்ஷியஸ்னஸ்லேருந்து அன்கான்ஷியஸ்லேருந்து வெளியிலேருந்து கொண்டு வரணும். அப்படின்னா இந்த பேஷண்ட் என்ன பண்ணணும், இந்த பேஷண்ட் ஃபஸ்ட்டு இந்த பேஷண்ட்டில் பிளட் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி விடணும். பிளட் வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணி விடலாம், எப்படி பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரே ரீசன் என்னது, பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும்னா வாட்டர் மறுபடியும் உள்ளே போகணும். நம்ம தண்ணி நல்லா குடிக்கலாம் ஒன்று, பட் தண்ணி அதிகமாக குடிக்கும்போது அதுவும் பிரச்சனை. ஆக்சிடென்ட் ஆன பேஷண்ட்டுக்கு தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, பட் இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு எனக்கு தெரியல, வாட் இஸ் த ரியாலிட்டி. எனிவேஸ், ஸோ இந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது என்ன ஆகும், உங்களோட பாடி, ठीक है, உங்களோட பாடியில் இருக்கிற உங்களோட கிட்னி,
it will gets activated. So idella in the condition la, so these are the conditions. In this conditions kidney starts its action. என்ன action kidney அதோட action start பண்ணும். என்ன action start பண்ணும்? சரி, cardiac output. Okay, the blood entering into the kidney, the blood entering into the kidney, blood entering into the kidney எவ்வளோ is 1/5 of cardiac output. Hi Jalakshmi, hi, seeing out a long time. Okay, I don't think so. I think it's 5:10, so 10:30 and this 5 o'clock, 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30, 6.5 hours almost, and almost 6.5 hours. Okay, anyways, blood entering into the kidney is 1/5 of the kind. I hope you are also doing good, okay, and having fun in the office. Okay, chalo, blood entering into the kidney is 1/5 of the cardiac output. So when the 1/5 of the cardiac output, so if the cardiac output is low, then the blood entering into the kidney, adu ennairo is becomes low. Okay, so blood which enters into the kidney, it becomes low. Or எனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எனக்கு சரியா வரல, எனக்கு இங்கிலீஷ் சரியா தெரியல. தமிழ் மீடியம்ல தமிழ்நாட்டில் இருந்து எனக்கு தமிழ் தான் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு, இங்கிலீஷ் எனக்கு கம்மியாயிருச்சு. ஏன்னா தமிழ்லேயே பேச ஆரம்பிச்சோம்ல, அதனால மேபி I don't know. The blood which enters into the kidney, or blood entering into the kidney, blood entering the kidney is become reduced. Okay, we can say like kidney became reduced. Kidney became reduced. என்னடா வரும் இதுக்கு? The blood entering into the kidney is reduced. Okay, is reduced ன்னு போட்டுக்கலாம். சரி, hi Parthros, என்னடா இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? Okay, welcome again. டெய்லி வாங்கடா கண்ணா, டெய்லி வாங்க. ஸோ கார்டியாக் அவுட்புட் கம்மியானோன்னு பிளட் கிட்னிக்கு போகிறது கம்மியாயிரும். சப்போஸ் லெட்ஸ் சே நம்மளோட கார்டியாக் அவுட்புட், நார்மல் கார்டியாக் அவுட்புட் எவ்வளோ? நார்மல் கார்டியாக் அவுட்புட் is 5040 ml. நார்மல் கார்டியாக் அவுட்புட் 5040 ml. அப்படின்னா கிட்னிக்குள்ள எவ்வளோ எப்போ என்டர் ஆகும்? கிட்னிக்குள்ள entering kidney எவ்வளோ? 1/5 is equal to 5040 divided by 5 is equal to approximately 1000 ml. Approx 1000 ml. AKK A2. Oh, channel மாத்திட்டீங்களா சார்? ஹாய், ரெக்கார்ட் வீடியோ பார்க்க போயிருந்தேன். ரெக்கார்டட் வீடியோலாம் பார்க்காதீங்கடா, ஃபஸ்ட்டு லைவ் பாருங்க. ஓகே, குட் ஈவினிங் கண்ணா. ஃபஸ்ட்டு லைவ் பாரு, அதுக்கப்புறம் லைவ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பழைய ரெக்கார்டிங்லாம் பாரு. ரெக்கார்டிங் லைவ் அப்போ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் மிஸ் ஆயிடும். இந்த லைவ் அப்புறம் நீ ரெக்கார்டிங்கில் தான் பார்க்கணும். கொஞ்சம் மேனேஜ் பண்ண அந்த மாதிரி. இப்போ லைவில் நீங்களாம் வரும்போது தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா பரவாயில்லையே, ஒரு 8 பேர் வரீங்க அப்படின்னு. அந்த 8 பேரில் இந்த 2 இங்கே ஸ்டுடியோவை இங்கே வந்துடும், 2 வீடியோ 2 வியூஸ் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் லைவில் வாங்க. அப்போ தான் இங்கே பாருங்கள், அதிகமான மெம்பர்ஸ் கிளாஸில் வரும்போது நான் இந்த கண்டென்ட்டில் இன்னிமே நல்ல டீட்டெயிலாக இன்னிமே சூப்பராக கண்டென்ட் கொண்டு வர மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் வரும். ஓகே, இவ்வளோ நல்ல பேர் வராங்க, இன்னும் நல்ல கண்டென்ட் நம்ம டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உள்ள எனர்ஜி வரும். 1 பேர் 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் அந்தபடினா என்ன இவ்வளோதான் வராங்க, இவங்களுக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பட் 5 பேர் வராங்க, 5 பேர் இம்பார்ட்டன்ட் தான். அவங்க 5 பேருக்கு என்ன முடிஞ்ச அளவுக்கு நல்ல கண்டென்ட் தான் கொடுத்துட்ருக்கேன், எல்லாமே பெஸ்ட் கண்டென்ட். இங்கே கண்டென்ட் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், வேறு இடத்துல நான் கொடுக்குற கண்டென்ட்டே தான் கோட்டாவில் கொடுப்பாங்க.
நீங்கள் போய் கோட்டாவில் கூட நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். கோட்டா இருக்க டீச்சர்ஸ் எங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அங்கே போய் பாருங்கள். அதே தான் நானும் கொடுத்துட்ருக்கேன். இட்ஸ் லைக் அவங்க லெவலை விட நம்ம கம்மி லெவல் கொடுக்கறது கிடையாது. அந்த லெவலுக்கு தான் நம்ம கான்டென்ட் இருக்குது. அப்போது நீங்கள் வரும்போது இனி நல்லா கொண்டு வரலாமே, இனி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமே, டிஃப்ரெண்ட்டாக சொல்லிக் கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும். சரியா? இப்போ இந்த மாதிரிலாம் நான் இதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுத்தது கிடையாது. திஸ் இஸ் லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் யூசிங் திஸ் டைப் ஆஃப் இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் திஸ் டாபிக் இல்லையா? ஸோ புதுசாக ட்ரை பண்ண தோணும் இந்த மாதிரி. சரியா? அதனால ப்ளீஸ் டூ ஜாயின் லைவ். ஓகே, சலோ. ஸோ கிட்னிக்குள்ளே போகிற பிளட் என்ன ஆயிடுச்சு? நார்மலாக இதுதான் நம்மளோட நார்மல். ஓகே, இதுதான் நம்மளோட நார்மல். அப்போது சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை பிளட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கார்டியாக் அவுட்புட் எவ்வளோ? 3000 ml. 3000 ml அதுதான் கார்டியாக் அவுட்புட். அப்படின்னா blood entering into the kidney, blood entering kidney என்ன ஆயிரும்? blood entering kidney என்ன ஆயிரும்? 1/5 is equal to 1/5 அப்படின்னா எவ்வளோ வரும்? 3000 divided by 5 is equal to 600 ml. அப்போ என்ன ஆயிடுச்சு? கார்டியாக் அவுட்புட் கம்மியான உடனே பிளட் கிட்னிக்கு போகிற பிளட்டும் என்ன ஆயிடுச்சு? கம்மியாயிருச்சு. இங்கே கம்மியானோன்னா அங்கேயும் கம்மியாயிருச்சு. This is the trigger point. This is the trigger point of kidney to start regulating. இதுதான் trigger point. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் என்ன ஆகும்னு. சாரி, என்ன ஆகும்னு அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஹாய் 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 ஹாய், குட் ஈவினிங், குட் ஈவினிங் நற்பவி காளிதாசன், ஹாய். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட டயக்ராம். ஸோ லெட்ஸ் சே இங்கே என்ன இருக்கு? இங்கே நம்மளோட afferent arteriole. ஓகே, அண்ட் இது glomerulus. இது நம்மளோட efferent arteriole. இது என்னது? நம்மளோட capillary. இது என்னது? capillary இல்லையா? சரி, இப்போ என்ன ஆகுது? கீழே என்ன இருக்கு? கீழே நம்மளோட Bowman's capsule. கீழே நம்மளோட Bowman's capsule. கீழே நம்மளோட Bowman's capsule. அண்ட் இங்கே இருக்கு நம்மளோட PCT, PCT, Henle's loop, Henle's loop, Henle's loop, DCT, DCT. இது என்னது? DCT or DCT இன்னும் கொஞ்சம் நல்லா வரையலாம். DCT-யா இன்னும் கொஞ்சம் நல்லா வரையலாம். ஏன்? பிகாஸ் இம்பார்ட்டன்ட்ல. இது afferent arteriole. ஓகே, இது DCT. என்னது? கோபிகா, ஓகே, சாரி கோபிகா, சாரி, எஸ் கோபிகா. ஸோ இது என்னது? இது நம்மளோட கலெக்டிங் டக்ட். ஓகே, இது நம்மளோட கலெக்டிங் டக்ட். சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க கண்ணா. இங்க பாருங்க, afferent arterioleக்குள்ள என்ன ஆகுது? blood enter ஆகுது. this is afferent arteriole, afferent arteriole, and this is efferent arteriole, efferent arteriole. okay, இது diameter பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? where is vasa recta? வாசா ரெக்டா இங்கே நான் வரையில. இங்கே வாசா ரெக்டா நம்ம வரையில. ஏன்னா இந்த ப்ராசஸுக்கு கிளேடியேட்டர், இந்த ப்ராசஸ்க்கு வாசா ரெக்டா இஸ் நாட் வெரி சிக்னிஃபிகண்ட். இங்கே நான் அவ்வளோ தேவையில்லை. அதனால இங்கே நான் வாசா ரெக்டா வரையில. ஜஸ்ட் இது மட்டும் நான் வரைஞ்சிருக்கேன். வாசா ரெக்டா இங்கே இருக்கும். ஓகே, இதோட ஹேர்பின் பெண்டில் இருக்கும். ஆல்ரைட், சரி. நவ் இது இவ்வளோ பிளட் என்ன ஆகுது? பிளட் வந்து உள்ள என்டர் ஆகுது. எவ்வளோ என்டர் ஆகுது? 600 ml ஆஃப் பிளட் உள்ள என்டர் ஆகுது இல்லையா? திஸ் afferent arteriole, it is lined with what? Endothelium. It is lined with what? Endothelium. கண்ணா நம்ம இதை பற்றி அப்புறம் பேசலாம். சரியா? இதை பற்றின டாக்டரா இல்லையான்னு அப்புறம் பேசலாம். ஓகே, இப்போதைக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? எனக்கும் ஆசை தான் சொல்கிறதுக்கு, பட் இங்கே சொல்ல முடியல, சொல்லக்கூடாதுல, என்ன பண்ணுறது? எனிவேஸ், ஸோ 600 ml ஆஃப் பிளட் என்ட்ரிங் இன் டு த afferent arteriole. இப்போ afferent arteriole என்ன இருக்கும்? என்ன செல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா என்ன செல்ஸ்? எபிதீலியல் செல்ஸ். ஓகே, எண்டோதீலியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எண்டோதீலியம் இருக்கும். ஆனால் இந்த afferent arteriole, ஓகே, இந்த
afferent arteriole இந்த junction pointல ஒரு சில செல் ஒரு சில செல்ஸ் என்ன ஆயிரும் modify ஆயிரும் modify ஆயிட்டு அது modify ஆயிரும் இந்த இடத்துல என்ன ஆயிரும் cells modify ஆயிரும் modify ஆகிற அந்த செல்லுக்கு பேர் என்ன juxtaglomerular cell modify ஆகிற இந்த செல்லுக்கு பேர் என்ன what is this name of this cell juxtaglomerular cell or JG cells okay yes JG cells let's say this is the modified நம்மளோட modified okay வேணாம் modified cells now what will happen here இது வந்து என்னாகும் blood உள்ள enter ஆன உடனே this amount is 600 ml amount என்னது 600 ml அப்போ 600 ml of blood entering inside the kidney 600 ml of blood entering inside the kidney when the blood which is entering inside the kidney is 600 ml and these juxtaglomerular cells என்னது volume sensing receptor வேலை செய்யும் இது என்ன செய்யும் volume sensing receptor so என்ன பண்ணும் அப்படினா உள்ள வர வால்யூம் நார்மல் வால்யூமை விட which is 1000 which is approximately 1000 so நார்மல் வால்யூமை விட இங்க உள்ள வர வால்யூம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது இதுக்கு புரிஞ்சோனே இது அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிரும் இல்லையா என்ன பண்ணும் this will secrete this JG cell will secrete a component இது ஒரு substance secrete பண்ணும் inside the blood circulation என்ன substance secrete பண்ணும் அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் தான் renin இது என்ன secrete பண்ணும் renin okay yes renin secrete பண்ணும் எங்க secrete பண்ணும் இந்த afferent arteriole குள்ள இருக்கிற அந்த செல் so afferent arteriole கூட secrete பண்ணும் and secrete பண்ற இந்த renin எங்க போகும் secrete பண்ற இந்த renin they will move here to the capillary இங்க capillary க்கு மூவ் ஆகும் okay or maybe we can directly இப்படி வராம this renin enters இப்போ இவ்ளோ டீடைலா இதெல்லாம் எழுதாம என்ன பண்ணலாம் secrete ஆகிற renin டைரக்ட்டா blood circulation க்கு போயிடும் அப்படிங்கற மாதிரி சொல்லலாம் blood circulation அப்படிங்கிறது ஓகே என்னது blood circulation அது எங்க எப்படி போகும் இது வழியா தான் afferent arteriole அதுக்கு அப்புறம் venula மாறி வெளிய போகும்ல renal vein மாறி சோ அது வழியா அது வெளிய போயிடும் ஓகே எது நம்மளோட renin சரியா so first time renin secretion நடக்கும் first time என்ன நடக்கும் renin secretion நடக்கும் ஏன் renin secretion first time நடக்குது நம்ம கிட்னில first time எப்போ நடக்கும் when this JG cell sense that the blood which is coming inside the kidney for filtration it is less in volume okay so volume கம்மியா இருக்கறனால the renin is secreted from the JG cells so JG cells are responsible for the secretion of renin am I clear புரிஞ்சிருச்சா this is one thing அதுக்கப்புறம் when the blood volume which is entering inside is less அப்படினா என்ன ஆகும் இங்க filtration ஆகுமா during filtration இங்க என்ன ஃபார்ம் ஆகும் GFR நமக்கு தெரியும்ல எப்படி நமக்கு GFR கால்குலேட் பண்ணனும் தெரியும்ல சோ உள்ள என்டர் ஆகுற blood வால்யூம் கம்மியா இருக்கும்போது என்ன ஆகும் GFR glomerular filtration rate என்ன ஆயிரும் glomerular filtration rate குறைஞ்சிரும் யூஸ் ஆஃப் renin சொல்றேன் சரியா பொறுமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிரும் சோ கொஞ்சம் பொறுமையா இருங்க எல்லாமே டீடைலா உங்களுக்கு சொல்றேன் ஓகே இதோட ஃபுல் டவுட்ஸ் நம்ம கடைசி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டவுட்டும் சால்வ் பண்ணிக்கலாம் நீங்க என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க நோட் பண்ணி வைங்க டவுட் கேட்டுக்கலாம் சரியா சரி சோ என்ன ஆகும் GFR ஏன்னா உள்ள என்டர் ஆகுற blood கம்மியா இருக்கு இப்போ 1000 ml அப்படினு உள்ள போச்சு அப்படினா 1000 ml உள்ள என்டர் ஆகுது அப்படினா 125 ml per minute is the GFR அப்போ 600 ml உள்ள போனா GFR obviously கம்மி ஆகும் அப்போ இங்க glomerular filtrate ஓகே இங்க என்ன இருக்கும் glomerular filtrate ஃபார்ம் ஆகுமா இங்க ஃபார்ம் ஆகுற இந்த glomerular filtrate or nephric filtrate இங்க என்ன ஃபார்ம் ஆகும் glomerular filtrate or nephric filtrate அது என்ன ஆகும் கம்மியா ஃபார்ம் ஆகும் சோ nephric filtrate ஓகே சாரி இங்க எழுத வேண்டாம் ஏன்னா இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு
இங்க ஃபார்ம் ஆகிற இந்த நெஃப்ரிக் ஃபில்ட்ரேட், இந்த நெஃப்ரிக் ஃபில்ட்ரேட் என்ன ஆயிரும், கம்மி ஆயிரும் இல்லையா. நெஃப்ரிக் ஃபில்ட்ரேட் ஆர் glomerular filtrate, glomerular filtrate என்ன ஆயிரும், கம்மி ஆயிரும். புரிஞ்சுதா. சோ glomerular filtrate இங்க கம்மி ஆயிரும். glomerular filtrate இங்க கம்மியான உடனே இந்த glomerular filtrate எங்க போகும், நெக்ஸ்ட் PCT க்கு போகும். கரெக்டா, PCT க்கு போகும். இங்க இந்த glomerular filtrate PCT க்கு போன உடனே and the movement in the renal tubule, because the volume is less, because the volume of nephric filtrate or glomerular filtrate is low, the speed or the flow of glomerular filtrate is slow. Volume of nephric filtrate, என்னது volume of nephric filtrate கம்மியா இருக்கறனால, nephric filtrate form ஆகிறது கம்மியா இருக்கறனால, the movement of this nephric filtrate in this tubule, in this nephron is slow. என்னாகும், ரொம்ப ஸ்லோவா இருக்கும். Very important to understand. இங்க filtrate movement ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு அப்படினா PCT is responsible for what? PCT is responsible for reabsorption of sodium. Okay, PCT is responsible for what? Reabsorption of sodium. அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல movement ஸ்லோவா இருந்தா reabsorption of sodium is increased. கரெக்டா, increased or decreased? increase ஆகுமா decrease ஆகுமா? இங்க reabsorption of sodium அது increase ஆகுமா decrease ஆகுமா? reabsorption of sodium is increased or decreased? reabsorption of sodium இங்க என்ன நடக்குது, sodium reabsorption அது அதிகமாகுமா கம்மியாகுமா? டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிருதி சொல்றீங்க, பட் how is increase sir? பட் இங்க சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் அதிகமாயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே, சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் அதிகமாயிரும். எப்படி அதிகமாகும், இதுதான் கேள்வி. ரொம்ப சிம்பிள். இட் should be decrease கிடையாது, இன்க்ரீஸ் தான் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. எப்படி இன்க்ரீஸ் ஆகும் சொல்றேன். இப்போ இங்க ஒரு 4 பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு வை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன இருக்கு, இங்க ஒரு ஸ்டூடெண்ட், இங்க ஒரு ஸ்டூடெண்ட், இங்க ஒரு ஸ்டூடெண்ட், இங்க ஒரு ஸ்டூடெண்ட், இங்க ஒரு ஸ்டூடெண்ட். ஆஃப்லைன்ல இருந்தீங்கன்னா இப்படிதான் சொல்லி கொடுத்துருப்பேன். இங்க ஒரு ஸ்டூடெண்ட், இங்க ஒரு ஸ்டூடெண்ட், இங்க உட்காந்துருக்கீங்க. ஓகே, 3 ரோல ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்கீங்க. ஓகே, விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு பிளேட் ஃபுல்லா கொண்டு வந்து லட்டு இங்க வச்சுட்டாங்க. என்ன வச்சுட்டாங்க, பிளேட் ஃபுல்லா லட்டு. அண்ட் எங்கிட்ட என்ன சொன்னாங்க, இதை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி பியூன் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க ஆஃப்லைன் கிளாஸ்ல. சரியா, ஆஃப்லைன் கிளாஸ்ல. ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், ஹாய் எய்ம்ஸ் டெல்லி, உன் பேர் தயவு செய்து மறுபடியும் சொல்லிடு ப்ளீஸ், நான் மறந்துட்டேன், ஐம் சாரி. ஓகே, ஸோ என்னாச்சு, ரக்ஷிதா சம்திங் லைக் தட் ஐ கெஸ். ஸோ இப்போ ஒரு பிளேட்டை ஃபுல் ஆஃப் லட்டு இங்கே வச்சிட்டாங்க. இப்போ இங்கே லட்டு வச்சோன்னே நான் என்ன பண்ணுவேன், ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டுருவேன், அப்படி தானே. பட் அப்படி சாப்பிடக்கூடாது, எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த சைட்ல இருந்து ஃபாஸ்ட்டாக நான் இந்த கொண்டு வந்துடுவேன். ஃபாஸ்ட்டாக இங்கேருந்து ஓடி வந்து நான் திருப்பி வந்து இங்கே நின்றுவேன். ஹாய் சுஜி, ஹாய். ஓகே, என்ன பண்ணுவேன், நான் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துடுவேன் இங்கே. அப்போ என்ன ஆகும், நீ பையனா, சரிடா பேர் சொல்றா கண்ணா, மறந்துட்டேன், சாரி. ஓகே, சரியா, ஃபாஸ்டா ஓடி வந்துருவீங்க. அப்ப என்ன ஆகும், லட்டு எவ்வளவு எடுக்க முடியும் உங்களால? மேபி அவசரப்பட்டு 1 எடுப்பீங்க, 2 எடுப்பீங்க, உங்களால எடுக்க முடியும். அப்படிதான் 2 கையில 2 எடுக்கலாம் நீங்க. கரெக்டா? அப்ப என்ன ஆகும், லட்டு இதுல குறையுமா அதிகமாகுமா? குறையுமா, ரொம்ப அதிகமா குறையுமா இல்ல ஸ்லோவா குறையுமா? இங்க இருக்கிற அப்சார்ப்ஷன் என்ன ஆகும், which means லட்டுவோட டிக்ரி இங்க எப்படி கம்மியாகும், கம்மியாகிற ரேட், தட் இஸ் இங்க சப்போஸ் 100 லட்டு இருக்கு, 30 பேர் இருக்கீங்கன்னா மேபி 60 லட்டு குறையும். கரெக்டா? எஸ் ஆர் நோ? ஆனா அதுவே நான் இங்க என்ன பண்றேன், நான் ஸ்லோவா போறேன். என்ன பண்றேன், நான் இந்த 2 இங்க இருந்து ஸ்லோவா மூவ் ஆகுறேன்.
ஸ்லோவாக போகிறேன், மெதுவாக போகிறேன், மெதுவாக போயிட்டுருக்கேன், மெதுவாக வரேங்க. இங்கே வரதுக்குள்ளே லட்டுலாம் காணாமல் போயிடும். கரெக்டா? இங்கே வரதுக்குள்ளே என்ன ஆயிரும்? இருக்கிற லட்டுலாம் காணாமல் போயிடும். எஸ் ஆர் நோ? ஏன்? ஏன்னா ஸ்லோவாக போகும்போது அந்த இடத்துல உங்களுக்கு எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஹேமங், ஓகே, ஹாய் ஹேமங், சாரி. சுஜி, லைவ் எத்தனை மணிக்கு டெய்லி ஸ்டார்ட் ஆகும்னா 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 5 o'clock ஷார்ப் 5 o'clock ஸ்டார்ட் ஆயிரும். சரியா? ஷார்ப் 5 o'clock ஸ்டார்ட் ஆயிரும். நான் எப்போவுமே மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே எடுப்பேன். பட் இந்த வீக் வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 3 நாள் நான் எடுக்க போகிறேன் செகண்ட் ஹாஃபில். சரியா? ஸோ 5 o'clock லைவ் எப்போவுமே ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதா? சப்போஸ் நான் ஃபாஸ்ட்டாக இப்படி ஓடி வந்துட்டேன்னா லட்டு குறையிறது கம்மியாகும், கம்மியாக தான் குறையும். ஆனால் ஸ்லோவாக போனேன்னா இங்கே வர வர லட்டு காணாமல் போயிடும். எஸ் ஆர் நோ? அதே மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக இங்கே போச்சு ஃபில்ட்ரேட் அப்படின்னா அப்சார்ப்ஷனுக்கு டைம் ரொம்ப கம்மியாக கிடைக்குவீங்க. ஆனால் அதுவே பொறுமையாக ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அப்சார்ப்ஷனுக்கு டைம் இங்கே அதிகமாக கிடைக்குது பிசிடிக்கு. அதனால இந்த இடத்துல அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். எஸ், சலோ. ஓகே, நவ் ஸோ இந்த இடத்துல பிசிடி அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ சோடியம் அப்சார்ப்ஷன், அதனால சோடியமோட அமௌண்ட் இந்த நெஃப்ரிக் ஃபில்ட்ரேட் இங்கே வர வர சோடியமோட அமௌண்ட் என்ன ஆயிரும்? கம்மியாயிரும். சோடியமோட அமௌண்ட் என்ன ஆயிரும்? கம்மியாகும். சரி, இங்கே சோடியம் என்ன ஆகுது? மறுபடியும் கொஞ்சம் மல்டிப்ளை ஆகும். பிகாஸ் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் அப்படி இருக்கிறனால கொஞ்சம் சோடியம் அதிகமாகும். பட் பிகாஸ் இங்கே என்ன ஆகுது? இங்கே ரீச் ஆகுது. எங்கே ரீச் ஆகுது? டிசிடிக்கு ரீச் ஆகுது. இந்த நெஃப்ரிக் ஃபில்ட்ரேட் எங்கே வருது? டிசிடிக்கு வருது. டிசிடிக்கு வந்த உடனே இந்த டிசிடியில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கு. நீளமா, ஓகே, நீளமா கண்ணு தெரியுதா நான் வரைகிறது? எஸ், சரி, கண்ணு தெரியுது. ஓகே, ஸோ ஓகே, நான் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம் பேசாம. சரி, எனிவேஸ், இங்க என்ன இருக்கு? இங்க நீளமா செல்ஸ் இருக்கு அண்ட் ரொம்ப டார்க்கா டென்ஸா இருக்கு. ஒரு டென்ஸ்லி பேக்டு. என்னது? they are very densely packed. These cells which is densely packed and present in the initial part of DCT, what is that called? What is this called? What is this called? This is macula densa. Macula densa. இதுக்கு பேரு macula densa. ஏன்னா டென்ஸா இருக்கு, அதனால இதுக்கு பேரு macula densa. சரி, இங்க என்ன இருக்கு? நம்மளோட ஜேஜி செல்ஸ் என்ன இருக்கு? இங்க நம்மளுக்கு ஜேஜி செல்ஸ் இருக்கு. ஜேஜி செல்ஸ் இருக்கு இல்லையா? ஜேஜி செல்ஸ் அண்ட் இந்த இடத்துல macula densa. இது ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கும்? இந்த ரெண்டுக்கு இடையில we will have connective tissue cells. We will have what? Connective tissue cells. Connective tissues. We'll have connective tissues. கொஞ்சம் டார்க்கா வரையறேன். We'll have connective tissues. And இந்த மூணு சேர்ந்து what this will form? They will become JG apparatus. JG apparatus. இந்த மூணு சேர்ந்தா இதுக்கு பேர் என்ன? JG apparatus. This is called JG apparatus. Okay, JG apparatus. ஓகே, இதுக்கு பேர் என்ன? இங்க இருக்கிறதுக்கு பேரு இதை வந்துட்டு லேசிஸ் செல் அப்படின்னு சொல்லலாம். ஆர் மெசெஞ்சியல் செல்ஸ்.
mesangial cells or small connective tissue cells அப்படினு கூட நீங்க சொல்லிக்கோங்க. ஓகே, connective tissue cells னு கூட சொல்லிக்கலாம். or generally extraglomerular cells னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, extraglomerular mesangial cells, extraglomerular mesangial cells. ஏனா இது வந்து எங்க இருக்கு, இது DCT கூட கனெக்ட் ஆயிருக்கும் இந்த மேக்குலா டென்சா, இது அஃபரண்ட் நியூரான் கூட கனெக்ட் ஆயிருக்கும். பட் இது இந்த சென்டர்ல இருக்கிறது இந்த நெஃப்ரானுக்கு வெளியில இருக்கும். சரியா? சோ எக்ஸ்ட்ரா குளோமெருலஸ். ஓகே, புரிஞ்சிருச்சா? மூணு சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுது? ஜேஜி apparatus. சோ ஜேஜி apparatus அப்படினா இதுல என்னென்ன இருக்கும், என்னென்ன சேர்ந்து ஜேஜி apparatus ஃபார்ம் ஆகும்? நம்பர் 1 ஜேஜி செல்ஸ், ரெண்டாவது லேசிஸ் செல், மூணாவது என்னது? மேக்குலா டென்சா, மேக்குலா டென்சா, மேக்குலா டென்சா. கிளியர்? கிளியரா புரிஞ்சிருச்சா? yes or no? கிளியரா புரிஞ்சிருச்சா? சரி, இப்போ என்ன ஆகும், இங்க என்டர் ஆகிற உள்ள என்டர் ஆகிற இந்த ஜேஜி ஐ மீன் நெஃப்ரிக் ஃபில்ட்ரேட்ல சோடியம் கம்மியா இருக்கு. இதுல என்ன இருக்கு? சோடியம் இதுல கம்மியா இருக்கு. இதுல என்ன இருக்கு? சோடியம் கம்மியா இருக்கு. என்னடா இது? இதுல சோடியம் கம்மியா இருக்கு. என்ன இருக்கு? சோடியம் கம்மியா இருக்கு. சோடியம் கம்மியா இருக்கும்போது மேக்குலா டென்சா இஸ் a sodium sensing receptor. மேக்குலா டென்சா என்னது? சோடியம் சென்சிங் ரிசெப்டர். ஸோ என்ன சென்ஸ் பண்ணும்? இந்த இடத்துல சோடியம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது சென்ஸ் பண்ணும். சோடியம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது சென்ஸ் பண்ண உடனே they will send signal to these lacy cell, and lacy cell will send signal to this JG apparatus, and JG apparatus ல இருந்து என்ன செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிரும்? JG apparatus ல இருந்து renin secretion அதிகமாயிரும். என்ன ஆயிரும்? renin secretion ஆக ஆரம்பிச்சிரும். புரிஞ்சுதா? This is the second way where renin, I mean how renin is getting secreted. புரிஞ்சுதா? renin இப்போ மறுபடியும் செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிரும். இங்க சோடியம் கம்மியானோன்னா renin செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகே, புரிஞ்சிருச்சா இது கிளியர்லி? எஸ் ஆர் நோ? எஸ், சே எஸ் ஆர் நோ. புரிஞ்சிருச்சா? எஸ். அடுத்து என்ன ஆகும்? இந்த நெஃப்ரிக் ஃபில்ட்ரேட், ஓகே சாரி, இந்த நெஃப்ரிக் ஃபில்ட்ரேட் நெக்ஸ்ட் டிசிடிக்கு போகும். ஓகே, சரி, இதுக்கு நான் வருவோம். இப்போ இந்த ரெனின் இங்க செக்ரீட் ஆகுதுன்னு வைங்க. ரெனின் இங்க செக்ரீட் ஆனோன்னு வாட் வில் ஹேப்பன்? அதோட ஆக்ஷன் என்ன? வாட் வில் ஹேப்பன்? ரெனின் இங்க செக்ரீட் ஆகறனால நமக்கு என்ன நடக்குது? வாட் இஸ் த ரோல் ஆஃப் ரெனின்? ரெனின் இந்த பிளட் சர்க்குலேஷன்ல போயிட்டு என்ன பண்ணுது? அப்படி ஓகே, அப்படி என்ன பண்ணுது? so that the BP is getting increased. what is the process அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எப்படி சைஸ் குறைக்கிறது?
அப்பா சரி இது வர மாதிரி தெரியல. நான் ஒன்றும் பேசவே இல்லை இப்போ தான் பேசிகிட்டு இருக்கேன். சரி எனிவேஸ் இது எனக்கு நான் நினைக்கிற மாதிரி இது வர மாதிரி தெரியல. அதனால் என்ன பண்ணலாம், இப்போதைக்கு இதை மட்டும் என்ன பண்ணுறேன், நான் அழிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் வரேன். சரியா, நான் இந்த சைடில் மட்டும் நான் அழிச்சிடுறேன். ஆல்ரெடி இந்த நோட்ஸ் எல்லாம் இருக்குது உங்ககிட்ட, இது எல்லாத்தையும் நான் அழிச்சிடுறேன். ஓகே, இப்போ இங்கே செக்ரீட் ஆகிற ரெனின் என்ன பண்ணுது அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்க்கலாம். இங்கே செக்ரீட் ஆகிற ரெனின் என்ன பண்ணுது அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்க்கலாம். சரியா, இங்கே ரெனின் செக்ரீட் ஆகுதுல, அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரெனின் என்ன இருக்கு, ரெனின் பிளட் சர்க்குலேஷனில் செக்ரீட் ஆயிடுச்சு. ஓகே, ரெனின் என்ன ஆயிடுச்சு, பிளட் சர்க்குலேஷனில் செக்ரீட் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் தட் பிளட் சர்க்குலேஷன். இதுதான் அந்த பிளட் சர்க்குலேஷன், பிளட் வெசல். இதானது நம்மளோட பிளட் வெசல். இந்த பிளட் வெசல்ல எப்படியோ லைக் த்ரூ திஸ் வெயின் ஆர் த்ரூ பிளட் வெசல். ஸோ எங்கே நம்ம பிளட் வெசல் வந்து இதில் ரெனின் என்டர் ஆயிடுச்சு. பிளட் வெசல் பிளட்டுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, இந்த ரெனின் இங்கே கிட்னிலிருந்து வந்த இந்த ரெனின் பிளட் வெசலில் ஐ மீன் சர்க்குலேஷனில் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஜென்ரலி நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஒரு ஆர்கன் இருக்குது, தட் இஸ் கால்ட் லிவர். நம்மக்கிட்ட ஒரு ஆர்கன் இருக்குது, அந்த ஆர்கனுக்கு பேர் என்ன, லிவர். சரியா, அந்த ஆர்கனுக்கு பேர் என்ன, LIVER, லிவர். நார்மலாவே நம்ம பாடியில் இந்த லிவர் என்ன பண்ணிட்டு இருக்கு, நம்ம நார்மலாகவே இப்போ நீங்கள் என்னோட லெக்சர் பார்க்குறீங்க, இந்த லெக்சர் பார்க்கும்போது நான் வரையும் போது எப்போவுமே நார்மலாகவே நம்ம பாடிக்குள்ள இந்த லிவர் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு
or one chemical substance is angiotensinogen. Angiotensinogen அப்படிங்கிற ஒரு molecule secrete பண்ணிட்டு இருக்கு. Angiotensinogen அப்படிங்கிற ஒரு component which is inactive molecule. இது inactive conditionல இது secrete பண்ணிட்டு இருக்கு. Inactive conditionல இது secrete பண்ணிட்டு இருக்கு. எது? நம்மளோட liver. நம்ம liver angiotensinogen எப்பவுமே நம்ம பாடியில ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எப்பவுமே நம்ம பாடியில செக்ரீட் ஆயிட்டு இருக்கு. என்னது? angiotensinogen எப்பவுமே நம்ம பாடியில செக்ரீட் ஆயிட்டு இருக்கு. சரியா? always it is getting secreted. அப்போ அது செக்ரீட் ஆகும்போது சரியா என்ன ஆகுது? செக்ரீட் ஆகும்போது எந்த வேலையும் செய்யாது, பிகாஸ் inactive கண்டிஷன்ல இருக்கு. செக்ரீட் ஆகும்போது எந்த வேலையும் செய்யாது, பிகாஸ் inactive. ஆனா இந்த ரெனின் என்ன பண்ணும்? ரெனின் வந்த உடனே இந்த ரெனின் என்ன பண்ணும்? இந்த ஆன்ஜியோடென்சினோஜன் மேல ஆக்ட் ஆகி இந்த ஆன்ஜியோடென்சினோஜனை கன்வெர்ட் பண்ணிரும். இந்த ஆன்ஜியோடென்சினோஜனை கன்வெர்ட் பண்ணி எது கன்வெர்ட் பண்ணுது? நம்மளோட ரெனின் என்ன பண்ணுது? ரெனின் இந்த ஆன்ஜியோடென்சினோஜனை கன்வெர்ட் பண்ணி என்னவா மாத்துது? angiotensin 1 கன்வெர்ட் பண்ணுது. என்னவா கன்வெர்ட் பண்ணுது? angiotensin 1 கன்வெர்ட் பண்ணுது. சரியா? சோ angiotensin 1 அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ angiotensin 1 அப்படிங்கிறது ஒரு partially active, not fully active, we can say this is partially active molecule. இப்போ என்ன ஆகும்? இந்த angiotensin 1, okay, angiotensin 1 this will move to, இது எங்க போகும்? this will move to where? your lungs. எங்க போகும்? lungs க்கு போகும். so we have lungs here. let's say நம்ம என்ன இருக்கு? இங்க lungs இருக்கு. okay, lungs இருக்கு. lungs இருக்குன்னு வைங்க. இந்த lungs என்ன பண்ணுது? இந்த லங்ஸ்ல நம்ம என்ன இருக்கு? ஆல்வியோலை இருக்கு. ஆல்வியோலைல ஆல்வியோலார் கேபிலரி இருக்கு. என்ன இருக்கு? ஆல்வியோலைல ஆல்வியோலார் கேபிலரி இருக்கு. இந்த ஆல்வியோலார் கேபிலரியில எண்டோதீலியம் இருக்கு. இந்த எண்டோதீலியம் என்ன பண்ணுது? எண்டோதீலியம் is secreting one substance. what is that? Endothelium is secreting one substance, and what is that name called? ACE. என்னது? angiotensin converting enzyme. angiotensin converting enzyme. okay, so angiotensin converting enzyme என்ன ஆகுது? angiotensin converting enzyme produce ஆகுது. சரியா? எது ப்ரொடியூஸ் பண்ணுது? angiotensin converting enzyme எது ப்ரொடியூஸ் பண்ணும்? angiotensin converting enzyme ப்ரொடியூஸ் பண்றது எது? நம்மளோட lungs என்ன பண்ணுது? angiotensin converting enzyme ப்ரொடியூஸ் பண்ணுது. லங்ஸ்ல எது? லங்ஸ்ல இருக்கிற ஆல்வியோலார் கேபிலரியில இருக்கிற எண்டோதீலியம். ஓகே, லங்ஸ்ல என்னது? லங்ஸ்ல நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஆல்வியோலார் எண்டோதீலியம். alveolar endothelium என்ன பண்ணுது? alveolar endothelium produces this angiotensin converting enzyme. அப்போ angiotensin converting enzyme என்ன பண்ணுது? இந்த angiotensin converting enzyme angiotensin 1 angiotensin 2 மாத்திருது. angiotensin 2 is fully active molecule. fully active molecule. ஓகே, என்னது? fully active molecule. இது angiotensin 2. இப்போ இந்த angiotensin 2 என்ன பண்ணும்? this angiotensin 2, okay, என்ன பண்ணுது இந்த angiotensin 2? இந்த angiotensin 2 will have two functions. Will have how many functions? Basically two functions. என்னென்ன functions? Number one, this is an active vasoconstrictor. active vasoconstrictor அப்படின்னு என்ன பண்ணும்? They will contract the blood vessels. They will contract the blood vessels. blood vessels contract பண்ணும், especially arteries. arteries என்ன பண்ணும்? contract பண்ணும். so arteries contract பண்ணா automatically blood volume அதிகமாயிரும். number 1. number 2 என்ன பண்ணும்? it is an active vasoconstrictor. number 1. number 2, it acts
acts on adrenal gland. Adrenal gland. சரி, இத பத்தி நம்ம படிக்கணும். இப்போ adrenal glandனா என்ன? I hope இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ரெனின் அப்படிங்கிறது நம்ம blood volume கம்மியான உடனே, என்னது, நம்ம blood volume கம்மியான உடனே ரெனின் செக்ரீட் ஆகுது. சோடியம் சென்சிங் ரிசெப்டர் சோடியம் கம்மியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரெனின் செக்ரீட் பண்ணுது. இந்த ரெனின் blood vessel செக்ரீட் ஆன உடனே it is joining the systemic circulation. So systemic circulation இது ஜாயின் பண்ண உடனே என்ன நடக்குது அப்படின்னா இந்த ரெனின் ஆஞ்சியோடென்சினோஜன் அப்படிங்கிற மாலிக்யூலை கன்வெர்ட் பண்ணுது. ஆஞ்சியோடென்சினோஜன் அப்படிங்கிறது நம்ம லிவர் எப்பவுமே நம்ம blood streamல செக்ரீட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காம்போனன்ட். இந்த ஆஞ்சியோடென்சினோஜன் இங்க செக்ரீட் ஆகும். This is an inactive molecule. ரெனின் இது மேல ஆக்ட் ஆகி இந்த ஆஞ்சியோடென்சினோஜனை ஆஞ்சியோடென்சின் 1 கன்வெர்ட் பண்ணிரும். என்னவா கன்வெர்ட் பண்ணிரும்? ஆஞ்சியோடென்சின் 1 கன்வெர்ட் பண்ணிரும். ஆஞ்சியோடென்சின் 1 கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஆஞ்சியோடென்சின் 1 கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஆஞ்சியோடென்சின் 1 will move to lungs. லங்ஸ்ல இருக்கிற alveolar endothelium ஒரு என்சைம் செக்ரீட் பண்ணும், ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம். அந்த என்சைம் என்ன பண்ணும்? ஆஞ்சியோடென்சின் 1 ஆஞ்சியோடென்சின் 2 கன்வெர்ட் பண்ணிரும். ACE அத கன்வெர்ட் பண்ணுது. இது என்னது? ஆஞ்சியோடென்சின் 2 fully active molecule. அப்போ இந்த ஆஞ்சியோடென்சின் 2 என்ன ஆகுது? It is acting as a vasoconstrictor. blood vessels ஓட walls, blood vessels என்ன இருக்கும்? 3 லேயர் இருக்கும் blood vessel. கரெக்ட்டா? tunica externa, tunica media, tunica intima. tunica mediaங்கிறது மஸ்குலர் லேயர். சோ இது என்ன பண்ணும்? இந்த ஆஞ்சியோடென்சின் 2 அங்க இருக்கிற ஸ்மூத் மசில், சோ மஸ்குலர் லேயர்னா என்னது? ஸ்மூத் மசில் செல், அந்த செல்ல போய் ஆக்ட் ஆகும். அப்ப அந்த செல்ல போய் ஆக்ட் ஆனோம்னா அது கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும், கான்ட்ராக்ட் ஆகும். ஓகே, இந்த மாலிக்யூல். சோ திஸ் மாலிக்யூல் எங்க போகும்? இங்க என்னது? நம்மளோட ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் என்னது? tunica media. tunica media. அப்போ tunica media என்னது? It's like a middle layer of your muscle layer and middle layer of your blood vessel arteries. tunica medial act ஆனோனா அங்க artery contract ஆகும். artery contract ஆனோனா blood volume increase ஆகும். automatically blood pressure என்ன ஆயிரும்? increase ஆயிரும். So at contract ஆனோனா blood volume increase ஆகும் and as a result blood pressure increase ஆயிரும். This is condition number 1. இந்த ஒரு வழியில blood pressure increase ஆகும். ஆனா இது பத்தாது. இந்த blood pressure increase ஆகிறது இவ்ளோ, இட்ஸ் நாட் sufficient enough. அப்ப என்ன, எவ்ளோ கான்ட்ராக்ட் பண்ணும் பிரஷர்? அப்பவும் என்ன ஆகாது? ரொம்ப அதிகமா லாஸ் ஆயிடுச்சுனா, blood லாஸ் ஆயிடுச்சுனா அப்பவும் பிரஷர் நார்மலைஸ் ஆகாது. அப்போ இன்னொரு வழி இருக்கு. இந்த ஆஞ்சியோடென்சின் 2 எங்க போகும்? அட்ரினல் கிளாண்டுக்கு போகும். இப்போ அட்ரினல் கிளாண்ட்னா இதுதான் நம்மளோட அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு வைங்க. திஸ் இஸ் த அட்ரினல் கிளாண்ட். ஓகே, இதுதான் நம்மளோட அட்ரினல் கிளாண்ட். அப்போ இந்த ஓகே அட்ரினல் கிளாண்ட். இப்போ இந்த அட்ரினல் கிளாண்ட் என்னது? இந்த அட்ரினல் கிளாண்டோட இதுதான் அட்ரினல் கார்டெக்ஸ். ஓகே, இதுதான் அட்ரினல் கார்டெக்ஸ். அண்ட் இதுதான் அட்ரினல் மெடுலா. இந்த அட்ரினல் கிளாண்ட் எங்க இருக்கும்? கிட்னிக்கு மேல இருக்குமா? ரெண்டு கிட்னிக்கும் மேல அட்ரினல் கிளாண்ட் பிரசன்ட் ஆயிருக்குமா? சோ கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆனது இந்த கிளாண்ட். ஓகே, அதனால தான் இதுக்கு பேர் ரீனலுக்கு மேல இருக்கு. நவ் இங்க இந்த அட்ரினல் கார்டெக்ஸ்ல 3 லேயர் இருக்கும். அட்ரினல் கார்டெக்ஸ்ல என்ன இருக்கும்? 3 லேயர் இருக்கும். என்னென்ன லேயர்? அவுட்டர் லேயர், அதுக்கப்புறம் சென்டர் மிடில் லேயர் அண்ட் தேர்ட் இன்னர் லேயர். 3 லேயர் இருக்கும். இப்போ நான் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டட்டா? இங்க பாருங்க, இதுல எவ்வளவு லேயர் இருக்கு? நம்ம கிட்ட 3 லேயர் இருக்கு. என்ன லேயர் இருக்கு? 3 லேயர் இருக்கு. மஞ்சள் கலர் தெரியுதா வெளியே? அவுட்டர் மோஸ்ட் லேயர். செகண்ட்ல பிங்க் கலர் தெரியுதா? இது என்னது? மிடில் லேயர். மூணாவது கிரீன் கலர் தெரியுதா? இது என்னது? இதுதான் இன்னர் மோஸ்ட் லேயர். அப்போ இங்க வெளியில இருக்கிற இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் பேரு ஜோனா குளோமெருலோசா. சென்டர்ல இருக்க பேரு ஜோனா ஃபேசிகுலேட்டா அண்ட் ரெட்டிகுலாரிஸ் உள்ள இருக்கிறது. சோ உள்ள இருக்கிறது ரெட்டிகுலாரிஸா ஃபேசிகுலேட்டாவா அப்புறம் பாத்துக்கலாம் அட்ரினல் கிளாண்ட்ல படிக்கும்போது. இப்போதைக்கு நமக்கு தேவையானது இந்த மஞ்சள் கலர் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த அட்ரினல்
கார்டெக்ஸ் அட்ரினல் கார்டெக்ஸ்ல இருக்கிற இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்ப அட்ரினல் கார்டெக்ஸ்ல இருக்கிற இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயருக்கு பேர் என்ன zona glomerulosa என்னது இதுக்கு பேரு zona glomerulosa so you can see the name of this outermost cell is zona glomerulosa zona glomerulosa சரி இது என்னது zona glomerulosa நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க zona glomerulosa அப்படிங்கிறது ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன் என்ன ஹார்மோன் zona glomerulosa சாரி ஸ்டீராய்டு ஹார்மோன் சொல்ற பாருங்க ஐயோ zona glomerulosa அப்படிங்கிறது என்னது outer most layer என்னது outer most layer of adrenal cortex outer most layer of adrenal cortex clear-ஆ புரிஞ்சுதா சரி இப்போ என்ன பண்ணும் இந்த angiotensin 2 will act on so this angiotensin 2 will act on this zona glomerulosa cells in the zona glomerulosa cells மேல act ஆனோனே this zona glomerulosa cells என்ன பண்ணும் they will start secreting one steroid hormone இது என்னது ஒரு steroid hormone release பண்ணும் ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும் அதுக்கு பேர் தான் ஆல்டோஸ்டிரோன் என்ன ரிலீஸ் பண்ணும் ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன் ஓகே ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும் அதுக்கு பேர் தான் ஆல்டோஸ்டிரோன் சரியா ஆல்டோஸ்டிரோன் ரிலீஸ் ஆகும் புரிஞ்சுதா ஆல்டோஸ்டிரோன் சரி மிடில் லேயர் அண்ட் இன்னர் லேயரும் தனித்தனி டிஃப்ரெண்ட் materials produce பண்ணும் for example ஒன்னு வந்து நம்மளோட androgen produce பண்ணும் இன்னொன்னு நம்மளோட corticoids like cortisol glucocorticoids mineralocorticoids அதெல்லாம் corticoids produce பண்ணும் இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கு சரியா அதுக்கு அப்புறம் உள்ள adrenal medulla என்ன பண்ணும் adrenaline noradrenaline produce பண்ணும் எது நம்ம adrenal medulla என்ன produce பண்ணும் adrenaline noradrenaline அது அப்புறம் பாத்துக்கலாம் endocrine படிக்கும்போது பாத்துக்கலாம் டீடைலா so aldosterone produce பண்ணும் இந்த aldosterone எங்க போகும் தெரியுமா இந்த aldosterone principal cells of DCT எந்த cells of DCT principal cells of DCT hi Rajeshwari ma'am இல்ல ஐயோ எனக்கு ராஜேஸ்வரி மேம் ஒரு மேம் தெரியும் நீங்க தானா அது இல்ல ஸ்டூடெண்டா ஐயோ anyways வணக்கம் and welcome to the class okay now what will happen this angiotensin 2 produce ஆனோனா ஒன்னு அது vasoconstrictor blood vessel contract பண்ணி blood volume increase பண்ணி bp increase பண்ணும் number 1 number 2 இந்த angiotensin 2 will act on adrenal gland ல இருக்கிற adrenal cortex ல இருக்கிற zona glomerulosa cells outermost cells zona glomerulosa cells மேல act ஆகி அங்க இருந்து aldosterone அப்படிங்கிற ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோனை ரிலீஸ் பண்ண வைக்கும் இந்த aldosterone எங்க போகும் DCT க்கு போகும் DCT ல இருக்கிற பிரின்சிபல் செல்ஸ்க்கு போகும் எந்த செல்ஸ் பிரின்சிபல் செல்ஸ் அங்க போய்ட்டு என்ன பண்ணும் பிரின்சிபல் சார் மே ஐ கம் இன் அப்படினு சொல்லுமா ஆமா கண்டிப்பா அதெல்லாம் சொல்லாது டைரக்ட்டா உள்ள பூந்துரும் செல்ஸ்க்குள்ள பூந்துரும் பிரின்சிபல் செல்ஸ்க்குள்ள போயிட்டு அங்க இருந்து என்ன பண்ணும் அங்க இருந்து ஜீன்ஸை ஆக்டிவேட் பண்ணும் அங்க என்ன பண்ணும் அங்க இருக்கிற ஜீன்ஸை ஆக்டிவேட் பண்ணும் எப்படி this aldosterone will secrete this adrenal cortex will secrete aldosterone எங்க blood stream குள்ள secrete பண்ணும் இந்த blood stream மறுபடியும் எங்க போகும் your kidney எங்க nephronல எங்க nephronல DCT ல எங்க distal part of DCT ஏன்னா அங்க ஒரு modified cells இருக்கு அதுக்கு பேர் தான் principal cell அங்க என்ன இருக்கு ஒரு modified cell இருக்கு அதுக்கு பேர் தான் principal cell அது எங்க இருக்கு let's say இதுதான் distal part of DCT தானே நம்மளோட DCT தானே this is the DCT இதுதான் distal part of DCT அப்படினா இங்க cells இங்க இருக்கிற cells எல்லாமே modify ஆயிரும் and modify ஆயி இதுக்கு பேர் என்ன modified ஆன இந்த cellsக்கு பேர் என்ன இந்த modify ஆகற இந்த cellsக்கு பேர் என்ன இந்த cellsக்கு பேர் தான் principal cells இது macula densa இது என்னது principal cells clear yes or no இல்ல steroidal cells directly DNA attack பண்ணாது steroidal cells ஓட receptor cytoplasm ல இருக்கும்
அங்கே போயிட்டு அங்கே மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். சரியா? டைரோசின் டெரிவேட்டிவ் தான் டைரெக்டாக என்ன பண்ணும், நியூக்ளியஸ்க்கே போகும். ஓகே, சரி. பட் இது வந்து பிளாஸ்மா மெம்பரேனில் வெயிட் பண்ணாது, புரோட்டீன் ஹார்மோன் கிடையாது, அதனால டைரெக்டாக செல்குள்ளே என்டர் ஆயிரும். ஓகே, நவ் ஸோ டிசிடியில் இருக்கிற இந்த பார்ட் ஆஃப் செல்ஸ் இது என்னது, பிரின்சிபல் செல்ஸ். பிரின்சிபல் செல்ஸ். ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் த ஸ்பெல்லிங் ஆஃப் பிரின்சிபல். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க உங்கள் புக்கில் இருந்தால். அப்படி இல்லைன்னா நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் த பிரின்சிபல். ஏ வருமா, ஏஎல் வருமா, எல்இ வருமா? எல்இ தான் மோஸ்ட்லி வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஸ் பர் மை நாலேஜ். 99.99% ஐ எம் ஷுர். 0.00.1% ஐ எம் லிட்டில் கன்ஃபியூஸ்ட். சரியா? ஸோ பிரின்சிபல் செல் இது என்னது, இந்த செல்லில் நியூக்ளியஸ் இருக்கும். கரெக்டா? இங்கே இருக்கிற நியூக்ளியஸில் போய் இது ஆக்ட் பண்ணி, இங்கே இருக்கிற நியூக்ளியஸில் இது போய் ஆக்ட் பண்ணி இங்கிருந்து வாட்டர் அண்ட் சோடியம் ரீஅப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இங்கிருந்து என்ன பண்ணும், வாட்டர் அண்ட் sodium H2O and sodium reabsorption increase பண்ணும். So water and sodium absorption increase பண்ணிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா blood volume ரைஸ் ஆயிரும், BP ரைஸ் ஆயிரும். கிளியர்? புரிஞ்சுதா? ஆனா எப்படி சோடியம் இன்க்ரீஸ் பண்ண வைக்குது, அப்படி என்ன பண்ணுது சோடியம் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு பார்க்கலாமா? கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா? எஸ், நீங்கள் பார்க்கலான்னு சொன்னீங்கன்னா நம்ம போகலாம், இல்லைன்னா நான் இதோட முடிச்சுக்குவேன். இல்லை பார்க்கலாம் அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் எப்படி இது வந்து ரீஅப்சார்ப் பண்ணுது சோடியம் அண்ட் வாட்டர் அப்படிங்கிறது. எஸ் ஆஃப் சரி போகலாம். சரி ஓகே பார்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல ஓகே இது நம்ம வேண்டாம், புது பேஜ் போய்க்கலாம். லெட்ஸ் சே நம்மளோட இதுதான் நம்மளோட டிசிடி, இதுதான் நம்மளோட டிசிடி. இதுதான் நம்மளோட டிசிடி. இங்க என்ன இருக்கு, நம்மளோட மாடிஃபைடு பிரின்சிபல் செல்ஸ். மாடிஃபைடு பிரின்சிபல் செல்ஸ். Okay, modified principal cells. All right. இது DCT. இது collecting duct ன்னு வைங்க, சரியா? collecting tubule. Okay, okay. Now what will happen, நம்மளோட aldosterone என்ன பண்ணுது, aldosterone is entering, aldosterone reaching and entering inside. அங்க போயிட்டு அங்க இருக்கிற சைட்டோபிளாசம்ல இருக்கிற ரிசெப்டர்ல ஆக்ட் ஆயிட்டு என்ன பண்ணுது, இங்க இருக்கிற டிஎன்ஏவை ஆக்டிவேட் பண்ணி இங்கிருந்து ஒரு சில புரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். அப்போ என்ன ஆகும், இது நிறைய புரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, என்ன பண்ணும், எல்லா செல்ஸ்லையுமே இதே தான் நடக்கும். எல்லா செல்ஸ்லையுமே என்ன நடக்கும், இதே தான் நடக்கும். சரியா? ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஓகே, ஒரு சில ப்ரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். எப்படி இந்த இடத்துல என்னென்ன ப்ரோட்டீன்ஸ்? நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் சோடியம் பொட்டாசியம் பம்ப். என்னது? சோடியம் பொட்டாசியம் பம்ப். நாலாப்புறமும் சோடியம் பொட்டாசியம் பம்பை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். sodium potassium pump. Okay, இது என்னது? sodium potassium pump. இது என்னது? sodium potassium pump. sodium potassium pump ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். சரியா? சோடியம் பொட்டாசியம் பம்பை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். அப்போ இங்கே சோடியம் பொட்டாசியம் பம்ப் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. சோடியம் பொட்டாசியம் பம்ப் ப்ரொடியூஸ் ஆனோடனே உள்ள இருக்கிற சோடியம் வெளியில போக ஆரம்பிக்கும். உள்ள இருக்கிற சோடியம் என்ன பண்ண ஆரம்பிக்கும்,
வெளியில போக ஆரம்பிக்கும். வெளியிலன்னா எங்க? எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ், நெஃப்ரான்ல இருக்கிற கிட்னில இருக்கிற எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ்ல போகும். அங்கிருந்து பிளட் வெசலுக்குள்ள என்டர் ஆயிரும். எதுக்குள்ள என்டர் ஆகும்? நம்மளோட பெரிடிகுலர் கேபிலரிஸ்குள்ள என்டர் ஆயிரும். ஏன்னா டிசிடி சுத்தி பெரிடிகுலர் கேபிலரிஸ் தானே இருக்கும். ஸோ பெரிடிகுலர் கேபிலரிஸ்குள்ள என்டர் ஆகிரும். எது? சோடியம் வெளியே போகுது. ஓகே, சோடியம் என்ன ஆகுது? சோடியம் இஸ் கோயிங் அவுட் டியூ டு சோடியம் பொட்டாசியம் பம்ப். ஓகே, ஆர் த்ரூ சோடியம் பொட்டாசியம் பம்ப். அப்போ என்ன ஆகும்? as a result பொட்டாசியம் உள்ள வரும். என்ன வரும்? பொட்டாசியம் enters inside. பொட்டாசியம் உள்ள என்டர் ஆகும். பொட்டாசியம் உள்ள என்டர் ஆகும். சரியா? பொட்டாசியம். அப்போ சோடியமோட கான்சென்ட்ரேஷன் இந்த செல்ஸ்ல சோடியமோட கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகும்? சோடியமோட கான்சென்ட்ரேஷன் கம்மியாயிட்டே போகும் அண்ட் பொட்டாசியமோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிட்டே போகும். சரியா? திஸ் இஸ் நம்பர் 1. இது வெறும் இது மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாது. அது போக இந்த இடத்துல நிறைய சேனல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன ஆகும்? நிறைய சேனல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன சேனல்ஸ்? சோடியம் சேனல். ஓகே, நான் சேனல்ஸ் எல்லாம் இங்க வரைகிறேன். சோடியம் சேனல்ஸ், வாட்டர் சேனல்ஸ். ஓகே, சோடியம் சேனல், வாட்டர் சேனல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேனல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். டிஃப்ரெண்ட் சேனல், சோடியம் சேனல், வாட்டர் சேனல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேனல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். சோடியம் சேனல், வாட்டர் சேனல் எங்க? ஆன் த மெம்பரேன் ஆஃப் பிரின்சிபல் செல்ஸ். சோடியம் சேனல் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஓகே, as well as வாட்டர் சேனல். அதே மாதிரி ஜீன் என்ன பண்ணும்? சோடியம் சேனல் அண்ட் வாட்டர் சேனல் ஆன் த டிசிடியோட மெம்பரேன் அங்கேயும் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஓகே, சோடியம் சேனல் அண்ட் வாட்டர் சேனல் along with that potassium channel. sodium channel, potassium channel and water channel. Sodium channel, potassium channel and water channel. Inge on the membrane of DCT. நான் 2-3 தான் வரைகிறேன், நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்? இந்த குளோமெருலார் ஃபில்ட்ரேட்ல நம்மளோட என்ன ஆகிட்டு இருக்கு? என்ன வந்துட்டு இருக்கு? நெஃப்ரிக் ஃபில்ட்ரேட் இங்கே வருது. ஸோ சோடியம், யூரியா இந்த மாதிரி எல்லாமே இங்கே பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே என்ன ஆகிட்டு இருக்கு? பாஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாஸ் ஆகிற இந்த குளோமெருலார் ஃபில்ட்ரேட்ல சோடியம் கொஞ்சம் இருக்குமா? இங்கே என்ன ஆகிட்டு இருக்கு? சோடியம் இதை வந்து வெளியே தள்ளிட்டு இருக்கு. அப்போ சோடியம் டெஃபிஷியன்சி இதுக்குள்ள நடந்திருக்கு. இங்கே என்ன இருக்கு? சோடியம் கம்மியாக இருக்கு, பொட்டாசியம் அதிகமாக இருக்கு. சோடியம் கம்மியா இருக்கு, பொட்டாசியம் அதிகமா இருக்கு. இந்த ஃபில்ட்ரேட்ல எப்படி இருக்கும்? இந்த ஃபில்ட்ரேட்ல சோடியம் அதிகமா இருக்கும், பொட்டாசியம் கம்மியா இருக்கும். கிளியர்? அப்போ நீங்களே ஒரு அறிவாளி தான். உங்களுக்கே இப்ப புரிஞ்சிருக்கும் என்ன நடக்க போகுதுன்னு. யாராச்சும் சொல்ல முடியுமா? யாராச்சும் ஐடியா கொடுக்க முடியுமா என்ன நடக்கும்னு? எனி ஐடியா என்ன நடக்கும்னு? டெல் மீ, எனி ஐடியா? நான் எல்லா கண்டிஷன் சொல்லிட்டேன். நீங்க நல்லாவே நீங்க பயாலஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் நான் சொல்றதெல்லாம் கேட்டிருக்கீங்க, ஓகே, ஒழுக்கமா புரிஞ்சிருக்கீங்கன்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். என்ன நடக்கும்? 2K out and 3 sodium, 2 potassium out and 3 sodium இன்னா நம்பர்லாம் வேண்டாம், அப்படிலாம் கிடையாது. சரியா? ஹாய் மாரந்தே, குட் ஈவினிங். பட் நீங்க சொல்றது கரெக்ட். இந்த இடத்துல சோடியம் அதிகமா இருக்கு, இங்க கம்மியா இருக்குன்னா டுவார்ட்ஸ் த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் இங்க இருக்கிற சோடியம் எல்லாம் உள்ள என்டர் ஆகும். இங்க இருக்க சோடியம் உள்ள என்டர் ஆகும். அண்ட் உள்ள என்டர் ஆகிற சோடியம் வெளியில போயிடும். உள்ள என்டர் ஆகிற சோடியம் என்ன ஆயிரும்? வெளியில போயிடும். உள்ள என்டர் ஆகிற சோடியம் வெளியில போயிடும். அண்ட் இங்க இருக்கிற பொட்டாசியம் அதிகமா இருக்கா? அது எங்க வந்துரும்? அது நம்மளோட டிசிடி, ரீனல் டிபியூல், தட் இஸ் டிசிடி குள்ள செக்ரீட் ஆயிரும். இப்போ நீங்க என்சிஆர்டி புக்கை ஓபன் பண்ணுங்க. என்சிஆர்டி புக் ஓபன் பண்ணிட்டு ஒரு டயக்ராம் இருக்கு.
ஃபங்க்ஷன் ஆஃப் நெஃப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ரீனல் டிபியூல்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு டயக்ராம் இருக்கு. அது நெஃப்ரான் போட்டிருக்கும், நெஃப்ரான் டயக்ராம் இருக்கும். அந்த நெஃப்ரான்ல மேலே கீழே ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்கும். அந்த டயக்ராம் எடுத்து பாருங்க. டிசிடியில் பொட்டாசியம் செக்ரீட் ஆகுதா அப்சார்ப் ஆகுதான்னு பாருங்க. என்ன போட்டிருக்கும் அதுல இப்படி டிசிடி அப்படின்னு இருக்கும். இந்த டிசிடியில் சோடியம் இப்படி போட்டிருக்கும், வாட்டர் இப்படி போட்டிருக்கும், ஐ மீன் வாட்டர் இப்படி போட்டிருக்கும், அண்ட் பொட்டாசியம் அண்ட் ஹைட்ரோஜன் அயான் இப்படி போட்டிருக்கும் ஆரோ மார்க். எஸ் ஆர் நோ? எஸ் எஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். சோடியம் சேனல் பொட்டாசியம் சேனல் பம்ப் ரெண்டும் வேற வேற கண்ணா, பம்ப் வேற சேனல் வேற. சரியா? சரி, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்கும். நீங்க பாருங்க பார்க்கலாம் இருக்கான்னு. எஸ், அதுல பொட்டாசியம் செக்ரீட் ஆகுதா? டிசிடில செக்ரீஷன் தானே போட்டிருக்கு, இந்த மாதிரி தான் போட்டிருக்கு. பொட்டாசியம் இஸ் செக்ரீட்டட் அப்படின்னு தான் போட்டிருக்கு உள்ள. எஸ், எப்படி? இப்படிதான். This is how it is secreted. This is why it is secreted. Yes. So potassium உள்ள secrete ஆகும். இங்க secrete ஆகிற இந்த potassium will enter into the collecting tubule and it is excreted out. என்ன ஆகும்? excrete ஆயிரும். இங்க சோடியம் பின்னாடி போகும்போது அதுக்கு பின்னாடி என்ன பண்ணும்? வாட்டர் மாலிக்யூலோ என்டர் ஆகும். அண்ட் வாட்டர் சேனல் இந்த இடத்துல இருக்கிற வாட்டர் சேனல் வழியா வெளியே போயிடும். இங்க இருக்கிற வாட்டர் சேனல் வழியா வெளியே போயிடும். ஓகே ஓகே. சோடியம் சேனல் எங்க இருக்கும்? சோடியம் சேனல் உங்க மெம்பரேன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். பம்ப் கிடையாது. சோடியம் சேனல் இங்க இருக்கு, இங்க பம்ப் இருக்கு. ஓகே, வாட்டர் சேனலும் இங்க இருக்கு. இந்த வாட்டர் சேனல் வழியா வாட்டர் எங்க போகும்? உள்ள போகும். உள்ள இருந்து வாட்டர் வெளியே போயிடும். உள்ள இருந்து வாட்டர் வெளியில போயிடும். சோ என்ன ஆகுது? வாட்டரும் ரீஅப்சார்ப் ஆகுதா? சோ வாட்டர் அண்ட் சோடியம் ரீஅப்சார்ப் இப்படிதான் நடக்கும். சோ நடக்கும்போது என்ன ஆகும்? வாட்டர் வால்யூம் நம்ம கார்டியக் நம்மளோட சர்க்குலேஷன்ல வாட்டர் அதிகமாயிருச்சா? வாட்டர் ரீஅப்சார்ப் ஆயிருச்சா? சோ வாட்டர் ரீஅப்சார்ப் ஆனோட என்ன ஆகும்? blood volume இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் பிபி மெயின்டைன் ஆயிரும். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்குமே? எஸ், எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? சே எஸ் ஆர் நோ? புரிஞ்சா இல்லையா? thumbs up please, thumbs up please. இவ்வளோ டீட்டெயிலா யாராச்சும் எடுத்திருக்காங்களா உங்க இது வரைக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ டீட்டெயிலா யாராச்சும் சொல்லி கொடுத்துருக்காங்களா? நான் எவ்வளோ டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ரீசன் என்ன? நீங்க எல்லாம் உங்களுக்கெல்லாம் புரிஞ்சு படிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தானே. அப்போ நீங்க லைவே வரலீனா இந்த கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்களா? சரி, அடுத்தது இது வந்து நம்ம 2-3 கண்டிஷன் சொல்லிட்டோம் எப்படி blood volume இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு. ரெண்டாவது கண்டிஷன் நம்ம பார்த்தாச்சு. மூணாவது, நம்மளோட ஹார்ட் இருக்கா? நம்மளோட என்ன இருக்கு? ஹார்ட் இருக்கு. சரி, ஹார்ட் விடுங்க. நம்மளோட blood volume கம்மியா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கிட்ட என்ன இருக்கு? பிரெயின் இருக்கு. இருக்கா பிரெயின்? எஸ் ஆர் நோ? இது என்னது? நம்மளோட பிரெயின். இந்த பிரெயின்ல நம்ம கிட்ட என்ன இருக்கும்? பிரெயின்ல what is this? This is cerebellum. அப்படினா இந்த இடத்துல hypothalamus இருக்கும். ஓகே, இங்க என்ன இருக்கும்? anterior pituitary. என்னது? anterior and posterior pituitary. சரியா? சோ நம்மளோட pituitary gland இங்க இருக்கு. சரியா? so let me take this pituitary gland out. So let's say this is your anterior pituitary and this is your posterior pituitary. Posterior pituitary और हार्मोन रिलीज பண்ணு. அதுக்கு பேரு ADH or vasopressin. ADH or vasopressin ஒரு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணு. இது நம்மளோட posterior pituitary என்ன ஹார்மோன் ரிலீஸ் பண்ணு? posterior pituitary ADH, that is antidiuretic hormone ரிலீஸ் பண்ணு. What is this? Antidiuretic hormone. antidiuretic hormone ரிலீஸ் பண்ணு. இங்க ரிலீஸ் ஆகிற antidiuretic ஹார்மோனோட ரோல் என்ன? இங்க ரிலீஸ் ஆகிற antidiuretic ஹார்மோன் எங்க ரிலீஸ் ஆகும்? blood streamல, blood vesselsல ரிலீஸ் ஆகும். கரெக்ட்டா? blood vessel ரிலீஸ் ஆகுது. இந்த blood vessel எங்க போகும்? This blood vessel will reach your what? Collecting tubule.
What is this? Collecting tubule. So இந்த vasopressin எங்க போகுது? Collecting tubule. Collecting tubule நம்மளோட cells இருக்கு. Collecting tubule என்ன இருக்கு? The cells, the collecting tubule, it is lined by what? It is lined by cuboidal epithelium. We can write it like this. This is lined by cuboidal epithelium. Cuboidal epithelium. என்ன இருக்கும்? cuboidal epithelium இருக்கும். cuboidal epithelium எங்க இருக்கும்? முன்னாடி இருக்குமா? சாரி, நான் மாத்தி சொல்லிட்டேன். columnar epithelium. மேல columnar, கீழ தான் cuboidal present ஆயிருக்கும். Okay, some parts will have cuboidal epithelium, some major, like approximately 90% of collecting tubule, it is lined with columnar epithelium. Okay, columnar epithelium, and remaining 5 to 10%, we can say 5 to 10% nammaloda cuboidal epithelium. Cuboidal epithelium. Now இந்த ADH என்ன பண்ணும்? இந்த ADH will reach this columnar epithelium. இங்க இருக்கிற இந்த columnar epithelium மேல ஆக்ட் ஆகி, இந்த columnar epithelium மேல ஆக்ட் ஆகி இங்கிருந்து என்ன பண்ண வைக்கும்? இங்கிருந்து it will increase the, so ADH will increase the permeability, increase the permeability of brush bordered கிடையாது, brush bordered கிடையாது, வெறும் columnar, simple columnar epithelium. Okay, சின்ன சின்ன லைட்டா cilias present ஆயிருக்கலாம், லைட்டா cilia இருக்கலாம் for absorption. Okay, but இங்க water permeability தான் அதிகமாகும். இங்க so pores தான் இருக்கும், pores. Okay, pores present ஆயிருக்கும், through pores it will be reabsorbed. Increase the permeability of H2O from collecting tubule. Okay, ADH என்ன பண்ணும்? ADH will act on this columnar epithelium. Okay, columnar epithelium of collecting duct and increases the reabsorption of water. இது என்ன பண்ணும்? This prevent the water loss. Water loss கம்மி பண்ணும். Water loss கம்மி பண்ணுனா இங்க reabsorption நடந்தோனா obviously இது எங்க போகும்? blood குள்ள ஆட் ஆகும். blood குள்ள ஆட் ஆனோனா blood volume என்ன ஆகும்? blood volume இங்க increase ஆகும். So BP என்ன ஆயிரும்? increase ஆகும். This is the role of ADH. Okay, this is the role of what? ADH. 3 method. இங்க ADH என்ன பண்ணிருச்சு? இத அதிகமாக்கிருச்சா? ADH என்ன பண்ணிருச்சு? ADH என்ன பண்ணிருச்சு? இத அதிகமாக்கிருச்சு இல்லையா? ADH என்ன பண்ணிருச்சு? இத அதிகமாயிருச்சு. அதிகமாத்துனோன ADH என்ன பண்ணிருச்சு? அது first thing. First என்னது? First, when there is less less sodium inside. Suppose உள்ள blood volume உள்ள கம்மியா வருது அப்படினா என்ன ஆகும்? renin secrete ஆகும், number 1. Number 2, when there is low sodium here, என்ன ஆகும்? It will activate and renin will be secreted. Number 2. Number 3, என்னது? renin உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? renin will convert angiotensinogen into angiotensin 1. Angiotensin 1 will reach your alveolar endothelium. அங்க angiotensin 2 ஆ convert ஆகும். Angiotensin 2 will act on blood vessel, contract the blood vessel and blood volume increase ஆகும் and BP என்ன ஆயிரும்? maintain ஆயிரும். அதுக்கு அப்புறம் it act on adrenal glandல act ஆனோனே adrenal glandல இருக்கிற adrenal cortexல இருக்கிற zona glomerulosa cells மேல act ஆகி நம்மளோட என்ன பண்ணும்? aldosterone release பண்ண வைக்கும். ஒரு steroid hormone. aldosterone என்ன பண்ணும்? aldosterone will reach nephronல இருக்கிற DCTல இருக்கிற distal part of DCTல இருக்கிற principal cellsல இந்த aldosterone act ஆகி என்ன பண்ணும்? multiple channels produce பண்ணி என்ன பண்ணும்? sodium potassium reabsorption பண்ணி blood volume அதிகமாக்கி BP maintain பண்ணும். Alright, and கூட potassium excrete ஆகும். மூணாவது என்னது? அடுத்து என்னது? நம்மளோட ADH என்ன பண்ணும்? blood vessel secrete ஆகி ADH collecting tubule குள்ள போய் அதோட initial columnar epithelium மேல act ஆகி அங்கிருந்த permeability increase பண்ணி water reabsorption increase பண்ணும். water reabsorption increase ஆனோனே blood volume அதிகமாகும், BP அதிகமாகும்.
blood loss ஏன் prevent பண்ணுது? ஏன்னா blood loss ஆயிடுச்சு, water loss ஆயிடுச்சு அப்படின்னா bloodல வால்யூம் நம்ம இப்போ வந்து கம்மியா இருக்குல்ல, வால்யூம் மெயின்டைன் பண்ணும்ல, அப்போ தேவை தண்ணி எல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா மெயின்டைன் ஆகாதுல, அப்போ போற அந்த வேஸ்டா போற அந்த தண்ணி யூரின் என்னது வேஸ்ட் தானே, கமோடுக்குள்ள தானே போக போகுது, வெளியே டாய்லெட்ல தானே போக போகுது, அது வேஸ்ட் தானே, அது ஏன் வேஸ்ட் பண்ணணும்? அதை நம்ம பாடிக்குள்ள ரீஅப்சார்ப் பண்ணிட்டா பாடி வால்யூம் மெயின்டைன் ஆயிரும்ல, blood பாடி ஃப்ளூவோட ஃப்ளூயிட் வால்யூம் மெயின்டைன் ஆயிரும்ல. சோ பாடியோட ஃப்ளூயிட் வால்யூமை மெயின்டைன் பண்றதுக்காக இந்த வாட்டர் லாஸை நம்ம தடுக்கணும். இதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? ஆன்டி டயூரிசிஸ். ஆன்டி டயூரிசிஸ். டயூரிசிஸ் என்னது? அதிகமா இருக்கிற தண்ணி வெளியில விடுறது, ரிலீஸ் பண்றது, அதுக்கு பேரு டயூரிசிஸ். ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன் என்ன பண்ணும்? இதை தடுக்கும். அதிகமா இருக்கிற வாட்டரை வெளியில லாஸ் ஆகாம தடுக்கும், ரீஅப்சார்ப் பண்ணும். எப்படி? பை இன்க்ரீசிங் த பர்மியபிலிட்டி ஆஃப் கலெக்டிங் டிபியூல். எந்த டிபியூல்? காலுமினார் செல்ஸ்ல இருக்கிற கலெக்டிங் டிபியூல், கலெக்டிங் டிபியூல்ல இருக்கிற காலுமினார் செல்ஸ்ல பர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாட்டர் லாஸை பிரிவென்ட் பண்ணி நம்ம பாடி வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும், பிபியை இன்க்ரீஸ் பண்ணும். கரெக்ட்? These are the multiple ways of increasing blood pressure and blood volume of the body. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட சப்போஸ் வால்யூம் அதிகமாயிருச்சு, பிபி அதிகமாயிருச்சு, அதுவும் பிரச்சனை தான். அப்ப என்ன பண்ணும்? நம்மளோட பாடியில இருக்கிற அட்ரியம் என்னது? ரைட் அட்ரியம். ஓகே, இஃப் டு ரெடியூஸ் த பிளட் பிரஷர், என்ன ஆகும்? டு ரெடியூஸ் த blood pressure, right atrium of the heart releases என்னது? ANF, atrial natriuretic factor. atrial natriuretic factor அது ரிலீஸ் ஆகும். இது ரிலீஸ் ஆனோன்னு எங்க பண்ணும்? இது எங்க போகும்? This will cause vasodilation. Vasodilation reduces blood pressure. ஓகே, சரியா? கிளியரா? சார் யுவர் நோட்ஸ் இஸ் ஸோ கலர்ஃபுல். இது தான் நோட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஃபோட்டோகிராஃபி மெமரிஸ் யூஸ் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணலாம் போல சார். ஸோ ஐ டிசைடட் டு ஐ எம் ஆல்சோ ரைட்டிங் திஸ் வே சார். வெரி குட், தேங்க்யூ. கரெக்டு தான்டா. எஸ். ஸோ இதுதான் நம்மளோட ரெனின், ஆஞ்சியோடென்சின் அண்ட் அல்டோஸ்டிரோன் சிஸ்டம். இதுதான் நம்மளோட ரெனின், ஆஞ்சியோடென்சின் அண்ட் அல்டோஸ்டிரோன் சிஸ்டம். இதுதான் நம்மளோட சம்மரி. நம்ம என்ன படிச்சிருக்கோன்னு, பிளட் வால்யூம் கம்மியான உடனே கிட்னி என்ன பண்ணும்? ரெனின் செக்ரீட் பண்ணும். ரெனின் செக்ரீட் பண்ணணும்னா ஆஞ்சியோடென்சினோஜெனை ரெனின் ஆஞ்சியோடென்சின் 1 கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஏஸ் என்சைம் 1 2 கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒன்று அது பிளட் வெசலை கான்ட்ராக்ட் பண்ணும், பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிரும். ரெண்டாவது கிட்னியில் இருக்கிற அட்ரினல் கிளாண்டில் போயிட்டு அட்ரினல் கார்டெக்ஸ்ல இருந்து அல்டோஸ்டிரோனை செக்ரீட் பண்ண வைக்கும். அது என்ன பண்ணும்? சோடியமை ரீஅப்சார்ப் பண்ணிட்டு பொட்டாசியமை எக்ஸ்க்ரீட் பண்ணும். சோடியம் ரீஅப்சார்ப் பண்ணிட்டு பொட்டாசியமை எக்ஸ்க்ரீட் பண்ணும். and excrete பண்ண உடனே blood volume maintain ஆயிரும். நம்பர் 2 லாஸ்ட் என்னது? வாசோப்ரெசின் செக்ரீட் ஆகும். வாசோப்ரெசின் என்னது? வாசோப்ரெசின் என்னது? ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன். அது என்ன பண்ணும்? அது நம்மளோட சோடியம் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் blood volume maintain ஆயிரும். ஃபைனலா நம்ம ANF பத்தி படிச்சோம். ANF அப்படின்னா ANF வந்து வாசோ டைலேட்டர். அது என்ன பண்ணும்? blood vessel ரிலாக்ஸ் பண்ணும். ரிலாக்ஸ் பண்ணணும் என்ன ஆகும்? வால்யூம் டயாமீட்டர், blood vessel டயாமீட்டர் அதிகமாகும். ஸோ அங்கே போகிற பிளட்டோட ஃப்ளோ என்ன ஆகும்? ப்ரெஷர் கம்மியாகும். ஸோ பிபி இட் வில் கம் டவுன். ஓகே, ஸோ டிக்ரீசஸ் த பிளட் ப்ரெஷர். இதுதான் நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம். ஹோம்ஒர்க் என்ன? ஹோம்ஒர்க் என்ன? ரீட் NCERT and
solve the PYQs of RAS system. Okay, that's all for today. Thank you so much for watching. And எல்லாத்துக்கும் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். இல்லைனா அவ்வளவுதான் முடிச்சுக்கலாம். சரி, ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? Any doubts to anyone? I hope நான் ரொம்ப டீட்டெயிலா பிட் பை பிட் பிரேக் பண்ணி கிளியரா சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, எஸ் ஆர் நோ? ஸோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நல்ல விஷயம். எஸ் எஸ் எஸ். aldosterone, அதுதான் சொன்னேனே. aldosterone will act on அதுதான்டா. aldosterone என்ன பண்ணும்? aldosterone will act on the nephronல இருக்கிற DCTல இருக்கிற distal part of DCTல இருக்கிற principal cells. அதுதான் இந்த cells. இதுதான் principal cells. ஓகே, இங்க இருக்கிற principal cellsல இருந்து sodium and water reabsorb பண்ணி potassium excrete பண்ண வைக்கும். அதுதான் aldosteroneோட வேலை. சரியா? அதுதான் இங்க படிச்சிருக்கோம். ஓகே, சோ இது என்னது? This is principal cells of DCT. Okay, இது என்னது? This is collecting tubule. சரியா? What is this? Aldosterone. Okay. Right? Yes. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும்? Yes, the today's class is very nice. Thank you so much. I always try to give you the best with all the diagrams and images. Yes. நான் மோஸ்ட்லி எல்லாமே கையிலேயே வரைஞ்சு சொல்லி கொடுத்துருவேன் இல்லையா? அதுதான் எனக்கு பெஸ்ட் தோணும். Anyways, that's all for today. Thank you so much for watching. See you all in the next class. Until then, please take care of yourself, eat healthy, drink more water, sleep properly, and keep learning zoology and keep loving zoology. All right? So, இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தருண் திவாரி. நன்றி, வணக்கம். Okay, bye bye everybody.